தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கார்த்திக் பாலா பேசுகிறேன். பல்லர்கள் யார்? பல்லர்கள் என்கிற சாதி இந்திய நிலப்பரப்பில் எந்த மாநிலத்தில் உள்ளது? அவர்களின் பட்டத்தை யார் பயன்படுத்துகிறார்கள்? இதை பற்றி தான் இந்த காணொளியில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொளியை பதிவு செய்வதற்கு முன்னால் கார்காத்த வேளாளர் என்கிற ஒரு தம்பிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த ஆய்வுகள் பண்ணும்போது அவர் எனக்கு நிறையா ஒரு சில தகவல்கள்லாம் எடுத்து கொடுத்தாப்புல. அதற்காக அவருடைய பேரை நான் பதிவு செஞ்சு தான் ஆகணும். அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசியவாதிகள், அப்புறம் வரலாற்று ஆய்வாளர் என்கிற பெயரில் இங்கே பல்லர்கள் வரலாறு தான் தமிழர்களின் ஆதி வரலாறு, பல்லர்கள் தான் மருத நிலத்தின் மூத்த குடி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக நான் முன்வைக்கக்கூடிய கருத்திற்கு எதிர்கருத்தோ வரலாற்று ரீதியாக நான் சொல்வதோ செய்வதோ ஏதாவது தவறாக இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம். அது உண்மையாக தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்ள எப்போதுமே தயாராக இருக்கிறேன். இப்போ இவர்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரு சிறு தொகுப்பு மாதிரி ஒன்று சொல்லிடலாம். அதாவது எந்தெந்த நூற்றாண்டு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு. சங்க இலக்கியத்தில் பல்லர்கள் என்கிற சொல்லாடலோ அவர்கள் உட்பிரிவுகள் சேர்ந்த எந்த ஒரு பெயரோ சுத்தமாக கிடையாது. தமிழர் வரலாற்றில் பல்லர்கள் என்கிற சொல் எதிலுமே இல்லை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர் காலத்திலும் பார்த்தீங்கன்னா பல்லர்கள் உழவர்களாக இருந்த மாதிரி ஆவணம் இல்லை, வேளாளர்களாக இருந்த மாதிரி ஆவணம் இல்லை, பாண்டிய மன்னனாக இருந்தது இவர்கள் தான் இருந்தார்கள் என்பதற்கு ஆவணம் இல்லை, எதுவுமே கிடையாது. 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை இவர்கள் உழவு பார்த்த மாதிரி எந்த ஒரு ஆவணமும் ஆதாரமும் இல்லை. 17ஆம் நூற்றாண்டு இவர்களுக்கு வடுக நாயுடு மன்னனால் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கதையை வைத்தே இவர்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கல்வெட்டு உருவாகிறது. அதுதான் அந்த இவர்கள் இன்ன வரைக்கும் அந்த சித்திரை வெண்குடை திருவிழாவை கொண்டாடுகிறாங்க பார்த்தீங்களா. அதற்கு காரணம் அந்த கல்வெட்டு தான். கிட்டத்தட்ட 320 ஆண்டுகளாக தான் அதை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அப்புறம் நாயுடு காலத்தில் தான் பல்லு இலக்கியம் எழுதப்பட்டிருக்கு, கோவில் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, தெப்பக்குளம் இவர்கள் தான் நாயக்கனுக்காக கட்டியிருக்கிறார்கள். இது போன்ற பல விடயங்கள் நாயக்கர் காலத்தில், அதாவது நாயுடு காலத்தில் பல்லர்களுக்கு நிறைய விஷயம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அதன் பின்னாடி வந்த டச்சு, போர்த்துகீஸு, வெள்ளக்காரன் காலத்திலெல்லாம் இவர்கள் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸாக இருந்திருக்கிறார்கள். அதாவது 20ஆம் நூற்றாண்டு நீதி கட்சிக்கு முன்னாடி வரைக்கும் பல்லன் என்கிற ஒரே ஒரு சாதி தான் இருந்திருக்கிறது. நீதி கட்சிக்கு பின் பல்லர்கள் தங்களை பாண்டியர்கள் என்று அடையாளப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள், பல்லர்கள் தங்களை வேளாளர் என்று அடையாளப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். 1932இல் பல்லன் என்கிற ஒரு சாதி 3 உட்பிரிவுகளாக மாறுகிறது, பல்லன், குடும்பன், தேவேந்திர குலத்தான் என்று. அதன் பிறகு 1961இல் அது 5 உட்பிரிவுகளாக மாறுகிறது, பல்லன், குடும்பன், தேவேந்திர குலத்தான், கடையன், அதன் பிறகு இன்னொரு உட்பிரிவு. இன்று 7 உட்பிரிவுகளாக மருவி நிற்கிறது. அதாவது காலாடி, பன்னாடி, கடையன், தேவேந்திர குலத்தான், குடும்பன், பல்லன், வாதிரியான் அப்படின்னு. இன்னைக்கு இவர்கள் ஒரு குக்டப் ஸ்டோரி, ஒரு வரலாறை உருவாக்கி அந்த வரலாறு தான் உண்மை என்று தமிழர் குடிகளை நம்ப வைத்து இவர்கள் தான் தமிழர் வரலாறு என்று சொல்லி எந்த ஒரு ஆவணமும் ஆதாரமும் இல்லாமல் வெறும் திராவிடர் காலத்தில் உருவாக்கிய புத்தகங்களை வைத்துக்கொண்டும் இவர்களுக்கு உதவி செய்த திராவிடர்களை வைத்துக்கொண்டும் ஊடகத்தை வைத்துக்கொண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரிய திராவிட சூழ்ச்சி அரசியல் தமிழர் இன வரலாறுகளை அழிப்பதற்காக இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதுதான் இவர்களுடைய டிராவல் அப்படிங்கிறத தெளிவாக நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போ என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு, வரலாற்று ரீதியாக என்னென்ன விடயங்கள்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். வாங்க காணொளியில் உங்களுக்கு தெளிவாக இவை அனைத்தையும், அதாவது பல்லர் என்கிற சொல் எந்த நிலப்பரப்பில் சாதியாக இருந்து அது எப்படி மாறி அது எந்த நூற்றாண்டில் எங்கிருந்து இங்கே தமிழர் நிலத்திற்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத வரலாற்றை படித்தாலே தெளிவாக புரியும். வாங்க பார்ப்போம். பல்லர் என்கிற சொல்லுக்கு டெஃபினேஷன் என்ன என்பதை எட்கர் தஸ்டன் புத்தகத்தில் இருந்தே நம்ம முதல்ல ஆய்வு செய்வோம். The name is said to be derived from Pallam, a pit, as they were standing on low ground when the casters were originally formed. அதாவது பள்ளத்தை நோக்கி இவங்க உழவு பார்த்ததுனால இவங்களுக்கு பல்லர் என்கிற ஒரு சொல் உருவாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. தமிழர் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லர் என்கிற சொல்லாடல் எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. ஆனால் இவர்கள் பல்லர் அப்படின்னு சொல்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக ஒட்டுமொத்தமாக இந்திய நிலப்பரப்பில் பல்லர் அப்படிங்கிற சொல் இருக்கான்னு தேட ஆரம்பித்தேன்.
முதல்ல நான் தேடினது பார்த்திங்கன்னா எ கிராமர் ஆஃப் மாடர்ன் தெலுங்கு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இவர்களை பற்றி ஏதாவது குறிப்பு இருக்கான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, தெலுங்கில் வந்து பல்லப்பு அப்படிங்கிறத வந்து லோலேண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பள்ளத்தை குறித்திருக்கிறார்கள் என்பது புரிய வருகிறது. பல்லப்பு என்கிற சொல்லை வைத்து எனக்கு கிடைத்த தகவல்கள் பல்லப்பு பிரதேசம், பல்லப்பு பூமி, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து லேண்ட்ஃபில்ஸு, சங்கன், லோலையிங், இதெல்லாமே வந்து பல்லப்பு அப்படிங்கிற ஒரு சொல்லை குறிக்கிறதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது போக பல்லப்பு சாமாவரம் அப்படிங்கிற ஒரு கிராமமே ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இருக்குது. எங்கே அப்படின்னா ஈஸ்ட் கோதாவரி மாவட்டம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பல்லர் உட்பிரிவுகளை பார்ப்போம். பல்லன், தேவேந்திர குலத்தான், குடும்பன், கடையன், வாதிரியார், காலாடி, பன்னாடி, இதுதான் இவங்க உட்பிரிவுன்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ தேவேந்திரா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசியூம்டு பை சம் பல்லன்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க எட்கர் தஸ்டன் புத்தகத்தில். அசியூம்னா இவங்க யூகம் தான் செஞ்சுருக்காங்களே தவிர்த்து இதுதான் 100க்கு 100% உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேவேந்திர குலத்தான் அப்படிங்கிற சொல்லாடல் இவங்களுக்கு ஒரு யூகத்தில் தான் இவர்களாக வைத்து கொண்ட பெயர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எட்கர் தஸ்டன் புத்தகத்தில் வந்து காலாடி அப்படிங்கிற ஒரு சாதியை அவர் குறிப்பிடல, கல்லாடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா அது சேரமானுடைய டைட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கும் பல்லர் உறவுகளுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. அடுத்தது கடையனை வந்து சப்டிவிஷன் ஆஃப் பல்லன்ஸ்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இவர்கள் இருவருக்கும் வரலாற்று ரீதியாக தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. இதெல்லாம் பிற்காலத்தில் திட்டமிட்டே உருவாக்கப்பட்டதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீதி கட்சிக்கு முன்னாடி வரைக்கும் பல்லன் என்கிற ஒரே ஒரு சாதி பெயர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக வந்து 1932 3 உட்பிரிவாக்குறாங்க. 1960க்கு மேலே 5 உட்பிரிவாக்குறாங்க. இன்றைக்கி வந்து 7 உட்பிரிவாக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நாளடைவில் இவர்களாக உருவாக்கி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு புரிகிற விஷயம். காலாடி, பன்னாடி, வாதிரியான் இந்த 3 சாதிகளுமே எட்கர் தஸ்டனின் புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதுவும் தமிழர் குடிகள் தெரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக இருக்கக்கூடிய உட்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பன். இந்த குடும்பன் என்கிற டைட்டிலை வந்து நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட் கிடச்சிது. என்ன அப்படின்னா குடும்பனுக்கு மேலே குடும்பா அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. அது வந்து எ சப்டிவிஷன் ஆஃப் சவரா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ சவரானா என்ன அப்படின்னு ஒரு தேடல் அப்போ தொடங்கி சவராவை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். சவராவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி வந்து காப்புன்னா யார் அப்படிங்கிறத தமிழர் குடிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். எட்கர் தஸ்டன் வந்து குருபாஸ் வேர் காப்பூஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. தெலுங்கு மாநிலத்தில் காப்பூஸ் என்பவர்கள் வேறு யாரும் கிடையாது, ரெட்டி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். பல்லர்களுக்கு வேளாளர் பெயர் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கடந்த 10 வருடமாக தீவிரமாக போராடியவர் யார்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த ஸ்ரீனிவாச ரெட்டி என்பவர். இப்போ நம்ம சவரா மரபினர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சவரர் என்றால் என்ன, சவரருக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்பேரியன்ஸ் ஹண்டர்ஸ் இன் மவுண்டன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வியரிங் பீகாக் ஃபெதர்ஸ் அண்ட் அதர் வைல்டு டெக்கரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் சவரர் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அர்த்தம். இவர்களுடைய மொழியை முண்டா மொழி என்று சொல்கிறார்கள். அதாவது ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜ்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய மலைகளில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. எழுதுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா சோரா சோம்பெங், ஒரியா, லத்தீன், தெலுங்கா இதையும் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. எட்கர் தஸ்டனும் சவராவை வந்து ஹில்மென் அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்காரு. அடாப்டட் பை மேல்குடியாஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதிலிருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா நந்திவர்ம பல்லவ மல்லா காலத்தில் ஒரிசா, ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸ் மலைப்பகுதியில் சவரா என்பவர்கள் ஒரு ட்ரைபாக தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இவர்கள் எழுத்து வடிவங்களில் தெலுங்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இவர்களுடைய மொழி வந்து முண்டா ஃபேமிலியை சார்ந்ததும் அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. சப்டிவிஷன்ஸ் ஆஃப் சவராவை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் கண்ணில் மாட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ஹில் சவராஸு, 2வது வந்து சவராஸ் ஆஃப் தி லோ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர்ற டிவிஷன் பார்த்திங்கன்னா காப்பு ப்ராக்கெட்டில் டினோட்டிங் கல்டிவேட்டர்ஸ், அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அந்த பெயருக்கு பேர் தான் பல்லப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. ஒரிசா மாநிலத்தில் காப்புவை கம்பு என்று அழைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மொழி ஒரியா, அதாவது சவராஸ் ஆஃப் த லோ கண்ட்ரின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, கீழே இறங்கி அவங்க ஒரியா மொழியை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரித்தான டைட்டில் தான்
குடும்பா அப்படின்னும் பதிவு பண்ணுறாங்க. குடும்பா இஸ் அனதர் நேம் பை விச் தே ஆர் நோன் இட் இஸ் ரிப்போர்ட்டட் அப்படின்னு தெளிவாகவே பதிவு பண்ணியிருக்கிறார்கள். 1905 அரசாங்கம் இவங்களுக்கு நிறைய முன்னெடுத்திருக்காங்க. முக்கியமாக கஞ்சம் அண்ட் விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸில் வாழக்கூடிய இந்த சவராஸ்க்கு வந்து கல்வி போன்ற விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருக்க அரசாங்கம். இவர்களுக்கு தெலுங்கும் ஒரியாவும் நன்றாக பேச தெரியும் அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. சவராக்கு எழுதி வைத்த அதே கதையை தான் பல்லர்கள் தனக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து உளவு பார்த்தோம். கீழே வந்து யார் உளவு பார்த்துருக்காங்கன்னா ரெட்டி பட்டத்தை பயன்படுத்தக்கூடிய காப்பு சாதியினர். இவர்கள் மேலேருந்து கீழே இறங்கி வந்து அந்த உளவை பார்த்ததுனால இவங்க தங்களை காப்பு சவரா ஆர் பல்லப்பு என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய குடும்ப டைட்டில் வந்து குடும்பா என்றும் தெளிவாக தெரிகிறது. இவர்கள் ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேஷில் உளவு பார்த்திருக்கிறார்கள். அதாவது மலையிலிருந்து கீழே இறங்கி இவங்க எந்த இடத்துல முதல்ல உளவு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா, அதாவது ஆந்திர பிரதேசிலையும் ஒரிசா மாநிலத்திலையும் அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக புரிகிறது. இதிலிருந்து ஒரு விஷயம் நம்ம தெளிவாக சொல்லலாம். பல்லவர் காலத்தில் இவர்கள் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸாக இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு தெலுங்கு மொழி உருவானதற்கு பிறகுதான் இவர்கள் மலையிலிருந்தே கீழே இறங்கியிருக்கிறார்கள் என்பதும் தெளிவாக புரிகிறது. சென்சஸ் ஆஃப் இந்தியா 1961 குடும்ப சவரா அப்படின்னு குறிப்பு இருக்குது. இன்னொரு புத்தகத்தில் 26 சப்டிவிஷன் போட்டிருக்காங்க. என்னென்னா அதில் கம்பு சவரா இருக்குது, குடும்ப சவரா இருக்குது, தெக்காலி சவரா இருக்குது, இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. என்சைக்ளோபீடியா ஆஃப் பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் இன் இந்தியாவில் பல்லப்பு சவரா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னே பதிவு பண்ணியிருக்காங்க. கிடைத்த தகவலை வைத்து தெளிவாகவே சொல்ல முடியும். ஆந்திர பிரதேஷ் ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸில் வாழ்கின்ற சவராஸ் என்கிற ஒரு மரபினர்கள் கீழே வந்து உளவு பார்த்ததனால் அவர்களுக்கு மரபு ரீதியாக காப்பு சவரா ஆர் பல்லப்பு என்கிற பெயர் உருவாகி இருக்கிறது. அதுதான் பல்லப்பு அப்படின்னு நாளடைவில் அழைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகவே தெரிகிறது. பல்லப்பு, அதாவது பல்லப்பு என்கிற ஒரு சாதி எந்த நிலத்தில் உருவாகியிருக்கிறது என்று பார்த்திங்கன்னா ஒரிசா மற்றும் ஆந்திரா அப்படிங்கிறது தான் கிடைத்த தகவலை வைத்து நாம் உறுதியாக ஆணித்தனமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தமிழர் குடிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சவராஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சவராஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு அரசு ஆவண புத்தகத்தை பதிவிறக்கம் செஞ்சு அதில் தேட ஆரம்பித்தேன். அதுலேயும் நமக்கு தேவையான நிறைய முக்கியமான குறிப்புகள் கிடைச்சிருக்கு. அதை தமிழர் குடிகளின் பார்வைக்கு முன்வைக்கிறேன். இதில் கல்லிட்டி என்கிற ஒரு சொல்லை தமிழர் குடிகள் கொஞ்சம் பாருங்கள். அது வந்து பார்வதிபுரம் இருக்கக்கூடிய மலைப்பகுதின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஏன் நான் இதை பார்க்க சொன்னேங்கிறத கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அடுத்ததாக சவராஸுடைய சோஷியல் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிளான்லெஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கே அதிகமாக வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ். சவராஸுடைய நெய்பரிங் குரூப்ஸு ஒரியாஸ் அண்ட் தெலுங்கூஸ் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர்களுடைய உட்பிரிவுகள், இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய உட்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சவரா, கம்பு சவரா, அப்புறம் காப்பு சவரா, தெக்காலி சவரா. தெக்காலி சவரா வந்து ஸ்ரீககுளம் என்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ரிஸ்லி என்கிற ஒரு ஆய்வாளர் வந்து கிபி 500ஆம் ஆண்டு சேரர்கள் வந்து சவராஸ்களை கன்கொயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் பல்லவர்கள் காலத்தில் நந்திவர்ம பல்லவ மல்லா வந்து சவரா சீஃப் உதயனாவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு நெல்வேலியில். அவங்களுடைய பீகாக் ஃபெதர்ட் பேனரை வந்து கைப்பற்றியிருக்காரு அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழர் குடிகளுக்கு ஓரளவு தெளிவாக புரிந்திருக்கும். பல்லப்பு என்கிற சொல் எங்கிருந்து வந்திருக்கிறது, எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறது, இவர்கள் இறங்கிய இடத்தில் என்னென்ன மொழிகள் உருவாகி இருந்திருக்கிறது, இப்படி எல்லாமே வந்து நம்ம இதன் மூலமாக தெளிவாக அடையாளப்படுத்தி விட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த பல்லப்பு, அதாவது குடும்ப சவரா, காப்பு சவரா, தெக்காலி சவரா, கல்லிட்டி சவரா, இவங்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா என்பதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் வந்து வரலாற்றை இன்னொரு தடவை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்ப்போம். இப்போ சவரா மரபினர் கிபி 800லேருந்து கிபி 1200 வரைக்கும் வந்து பரவுகிறாங்க அப்படின்னு இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாற்று ரீதியாக பல்லவ டைனாஸ்டி ஒட்டு மொத்தமாக 9ஆம் நூற்றாண்டு காலி ஆகுது. அதை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள். சோழர்கள் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெவ்வேறு இடத்திற்கு வந்து இவர்களே கூட்டி கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க பல்லவ டைனாஸ்டி காலி ஆயிடுச்சுன்னு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போயிருக்கலாம். அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு
புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக நான் பதிவு செய்கிறேன். சோழ மண்டலத்திலும் பாண்டிய மண்டலத்திலும் இருக்கக்கூடிய பல்லர்கள் யார் என்பதை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சோழ மண்டலத்தை பற்றி பார்ப்போம். எஃப்ஆர் ஹெமிங்வேயால் எழுதப்பட்ட தஞ்சாவூர் கெசட்டில் தெளிவாகவே பல்லர்களை பற்றி அவர்களுடைய உட்பிரிவுகளை பதிவு செய்திருக்கிறார். அந்த உட்பிரிவுகள்லாம் பார்த்திங்கன்னா வயக்காரன் ஆர் பணிக்கன், குறும்ப பல்லன், காலட்டி பல்லன், தெற்கத்தி பல்லன் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. சவராஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷில் தெளிவாகவே கொடுத்துருக்கிறார்கள் காலிட்டி அந்த ஹில்ஸ் ஆஃப் பார்வதிபூர். இங்கே காலிட்டி பல்லன் அப்படின்னு இவங்க அடையாளப்படுத்தியிருக்காங்க. அப்போ இதற்கு அர்த்தம் என்ன? இந்த காலிட்டி மலைப்பகுதியிலிருந்து தமிழகம் குடியேறியவர்களை தான் காலிட்டி பல்லன் என்று அழைத்திருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். குறும்ப நாடில் இருந்து வந்தவங்க தான் பனியன் ஆர் வயக்காரன் அப்படிங்கிறவங்க. இது இப்போ நம்ம பேசணுன்னா அந்த மலபார் ஏரியா அதை தான் குறும்ப நாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒன்று இந்த சவரா மரபினர் எப்படி கீழே இறங்கி ஒவ்வொரு பகுதிகளில் போகிறாங்களோ அதே மாதிரி இவங்க இந்த குறும்ப நாட்டிற்கு போயிருக்கணும். பல்லவர் வீழ்ச்சிக்கு அப்புறம் இவங்க ஒன்று சோழர்களால் கூட்டி கொண்டு வரப்பட்டிருக்கணும், அப்போ இல்லைனா இவங்களே மாறி இங்கே வந்திருக்கணும். இதுதான் இந்த ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். குறும்ப பல்லன்கிற கான்செப்டும் இதே மாதிரி தாங்க. குறும்பர்கள் தமிழர்கள், அவர்கள் குறுநில மன்னர்களாக பல்லவர் காலத்தில் இருந்திருக்கலாம். அவங்கக்கிட்ட பல்லப்பு என்கிற இவர்கள் வேலை செய்திருக்கலாம். பல்லவர் டைனாஸ்டி ஒட்டுமொத்தமாக காலியான உடனே அந்த குறும்பர்களின் நிலத்திலிருந்து சோழ மண்டலத்துக்குள் குடியேறியதுனால இவங்க தங்களை குறும்ப பல்லன் என்று அழைத்திருக்கலாம். தெக்காலி சவராவை தான் இவங்க தெற்கத்தி பல்லன் அப்படின்னு இங்கே குறிச்சிருக்காங்க. தெக்காலிங்கிறது ஒரு நிலப்பரப்பு. அங்கே இருக்கக்கூடிய பல்லப்புகள் சோழ மண்டலத்தில் குடியேறியிருக்கிறார்கள் என்பது தான் இதன் மூலமாக நமக்கு தெளிவாக புரியக்கூடிய ஒரு விடயம். சோழ மண்டலத்தில் இப்போ இருக்கக்கூடிய பல்லர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று தமிழர் குடிகளுக்கு இப்போ தெளிவாக புரிந்திருக்கும். அடுத்ததாக பாண்டிய மண்டலத்தில் என்ன நடந்திருக்கிறது, என்ன கதை உருவாகி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். வடுக நாயுடு காலத்தில் உருவான கோவில் சாசனத்தின் எண் 803. அதில் பல்லர்கள் உருவாக்கிய ஒரு கதைக்கு நாயுடு மன்னன் ஒரு கல்வெட்டு பொறித்திருக்கிறான் ஸ்ரீவில்லிபுத்தூரில். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கல்வெட்டு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கரப்பெருவழுதி காலத்தில் மூவேந்தர்கள் நிலத்தில் வறட்சி வந்துருமா, அதனால் இந்திரன்கிட்ட போவாங்களாம். இந்திரன் கிட்ட போய் மழை வேணும்னு கேட்பாங்களாம். அதில் சேரனும் சோழனுக்கும் மழை கொடுத்துருவாராம். பாண்டியனுக்கும் இந்திரனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருமா. அதில் பாண்டியன் வென்று இந்திர நிலப்பரப்புலேருந்து 3 பேரை கூட்டு வருவானா. அவன் ஒருத்தர் முன்னால் இருக்கிறவர் குடும்பரான், ரெண்டாவது அக்கசாலையான், மூணாவது வாரியன் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. இதுதான் இவர்கள் சொன்ன கதையை வைத்து நாயுடுக்கள் இவர்களுக்கு கொடுத்த கல்வெட்டு. ஆனால் இந்த கதை எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தமிழர் குடிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் பாதி தான் ஒரு புராண கதை, மீதி பாதி இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்பது நமக்கு அந்த கதையை படிக்கும்போதே தெளிவாக தெரிந்துவிடும். 16ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடல் புராணத்தில் இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம் அப்படிங்கிற ஒரு படலம் இருக்குங்க. அந்த படலத்தில் இருக்கக்கூடிய புராண கதை தான் பல்லர்களின் கல்வெட்டில் இருக்கக்கூடிய முதல் பாதி. அதில் இதே கான்செப்ட் வரும். அதாவது மூவேந்தர் நாட்டில் வறட்சி ஏற்பட்டுரும். அதனால் அவங்க இந்திரனை சந்திக்க போவாங்க. அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். அதன் பிறகு சேரனுக்கும் சோழனுக்கும் மழை கிடச்சிரும், பாண்டியனுக்கு மழை கிடைக்காது, அப்படியே திரும்பி வந்துடுவான் அப்படிங்கிறது அந்த புராண கதை சொல்லும். அதில் உக்கிரகுமாரன் அப்படிங்கிற ஒரு புராண கதையில் ஒரு கேரக்டர் வச்சுருப்பார் பரஞ்சோதி முனிவர். இவங்க அதை அப்படியே உல்ட்டாவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா உக்கிர பெருவழுதி காலம் அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த புராண கதையை பொறுத்த வரைக்கும் சோழ நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் மழை வந்துடும். பாண்டிய நாட்டில் மழை வராமல் பாண்டியர் திரும்பி வந்துடுவார். அகத்திய மலையில் 4 மேகங்களை பாண்டியன் சிறைப்பிடிச்சி வச்சுக்குவாராம். உடனே இந்திரனுக்கு கோவம் வந்துடுமா. இந்திரனும் பாண்டியனும் சண்டை போடுவாங்களாம். அதில் பாண்டியன் வென்றுடுவாராம். அப்புறம் பாண்டியனோட இருக்கிற ஒரு வேளாளர் நீங்கள் அந்த 4 மேகங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாராம். கடைசியில் முதல்ல முடியாத மாறான், கடைசியில் ஒத்துக்குவாராம். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்திரன் பாண்டிய நாட்டுக்கு மழை தந்துடுவார். இதுதான் இந்த புராண கதையில் எழுதிய ஒரு விஷயம். இதை அப்படியே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு ரெண்டாவது ஹாஃபில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அவங்க எப்படி இந்த மண்ணுக்கு வந்தாங்கங்கிறத அவங்க புராண கதை மூலமாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க.
அந்த குடும்பன் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, காப்பு சவரா, அவர்கள் தான் பாண்டிய மண்டலத்துக்கு குடும்பர் என்கிற ஒரு பெயரில் வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லிய கதையிலேயே நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூடவே வந்திருக்கிற அந்த அக்கசாலை வாரியன் அப்படிங்கிறவங்க, அக்கசாலைங்கிறவங்க அணிகலன் செய்கிறவங்கன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு, கம்மாளன்னு கூட சொல்லிக்கலாம். வாரியன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி கேரளாவில் ஒரு சாதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்ததே. ஸோ இவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஆந்திர நிலப்பரப்பிலிருந்து பாண்டியர்களால் தமிழகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக, இவர்கள் உருவாக்கிய புராண கதை மூலமாகவே நமக்கு தெளிவாக புரிகிறது அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அவர்களுடைய உட்பிரிவிலேயே தெளிவாக இருக்கிறது காப்பு சவரா, குடும்ப சவரா போன்ற பதிவுகள். அதுவும் இதுக்கு கூடுதலாக எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். அதே போன்று நம்ம நாட்டார் வழக்குலையும் ஒரு கதை இருக்குது. அதாவது பாண்டிய கம்மாளர்கள்கிட்ட இவர்கள் உழவு செய்வதற்காக கருவி கேட்ட மாதிரியும், பாண்டிய கம்மாளன் வந்து பாவப்பட்டு கொடுத்த மாதிரியும், அதன் பிறகு இவர்கள் உழவு செய்த மாதிரியும், இன்ன வரைக்குமே வந்து பாண்டிய கம்மாளர்களுக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரியும் ஒரு கதை இன்ன வரைக்குமே வந்து நம்ம புழக்கத்தில் இருக்குது. அது கதையல்ல, உண்மையாக நடந்த விடயமாக தான் இருக்கும். ஏன்னா வரலாற்றை வைத்து நம்ம பார்க்கும்போது தெளிவாக இது போன்ற விடயங்கள் தான் இங்கே நடந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஆணித்தனமாகவே நம்மளால் கூற முடியும். இதிலிருந்து நாம் தெளிவாக சொல்ல முடியும், பாண்டிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல்லப்புகள் காப்பு சவரா ஆர் பல்லப்பு என்று அடையாளப்படுத்தக்கூடிய தெலுங்கு மாநிலத்திலிருந்து குடியேற்றப்பட்டவர்களாக இருக்கக்கூடும். சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய தெக்காளி சவரா, குறும்ப பல்லர், அதுக்கப்புறம் காலிட்டி பல்லர், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரிசா, அந்த ஆந்திரா, இந்த 2 இடத்துல இருந்து குடியேற்றப்பட்டவர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இது ஒரே காலகட்டத்திலையும் நடந்திருக்கலாம். இப்போ பல்லவ டைனாஸ்டியை சோழர்கள் போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். இல்லை இப்போ பாண்டியர்கள் சோழர்களை போட்டு தள்ளிட்டு அந்த இப்போ சோழர்களுடைய ஆளுமையில் இருக்கக்கூடியவர்களை பாண்டிய மண்டலத்துக்கு கூட்டு வந்திருக்கலாம். எப்படினாலும் நடந்திருக்கலாம். ஒரே காலகட்டத்திலையும் நடந்திருக்கலாம், வெவ்வேறு காலகட்டத்திலையும் அது நடந்திருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் பல்லப்பு என்கிற ஒரு சொல் தமிழர் நிலத்திற்கு சம்பந்தம் இல்லாத சொல் என்று இதை வைத்து ஆணித்தனமாக நம்மளால் சொல்ல முடியும். வரலாறு இவ்வளோ தெளிவாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இங்கே பல்லர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் பாண்டியர், நான் தான் வேளாளர், நான் தான் சிவன், நான் தான் இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் தமிழர் வரலாற்றை இவர்கள் கையில் எடுத்து நான் தான் தமிழர் வரலாறு என்று பேசுவது வந்து எந்த ஒரு விடயத்திலையும் ஏற்புடைய காரியமே அல்ல. இது முற்றிலும் தவறான செயல். இதை தயவு செய்து அவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம். ஆந்திர ஒரிசா நிலப்பரப்பிலிருந்து இங்கே வந்து குடியேறிய பல்லர்கள் தமிழர் வரலாற்றை கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒருபோதும் ஏற்க முடியாது. தயவு செய்து தமிழர் குடிகள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே வேளாளர்கள் தமிழர் வரலாற்றை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் பேசி கொண்டிருக்கிறோமே தவிர்த்து சாதி வெறியோ இனவெறியோ சுத்தமாக கிடையாது. தமிழர் வரலாறு, தமிழர்களின் உரிமை, அது ஒருபோதும் அழிந்து விடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தூரமாக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கொடுத்துருக்கக்கூடாது, இது வந்து தவறு அப்படின்னு. ஏன்னா இவங்க திட்டமிட்டே ஒரு குக்டப் ஸ்டோரியை உருவாக்கி எப்படி வந்து குறவர் வரலாற்றை வந்து இன்றைக்கி நரிக்காரனை நரிக்குறவனாக்கி நரிக்குறவனுக்கு வந்து குறவர் வரலாற்றை மாற்ற நினைக்கிறார்களோ அதே கருத்தியல் தான் இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாத பல்லர்களுக்கு வேளாளர் பெயரை கொடுத்து வேளாளர் வரலாற்றை அவர்களுக்கு மாற்ற இங்கே ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் வடுக ஆரிய திராவிடத்தால் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழர் குடிகளும் வேளாளர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும். இதுதான் இதன் மூலமாக நான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காரணத்தில்தான் தமிழர் குடிகளே, மூவேந்தர்கள் பல்லர்களை வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலப்பரப்புக்கு சம்பந்தமான பறையர்களை குடிமை என்று அழைத்திருக்கிறார்கள். ஏன்னா மன்னர் மரபில் வந்து அந்த குடிகளை வந்து ஒப்பந்த தொழிலாளராக பயன்படுத்த மாட்டார்கள். அந்தந்த நிலத்திற்கு சொந்தமாக இருப்பவர்களை, வெளியிலிருந்து வருபவர்களை தான் அந்த மாதிரி செய்வது மரபு. அதை தான் நம்மவர்களும் செய்திருக்கிறார்கள். இதனால் தான் பல்லர்களை பற்றி இது போன்று எழுதியிருக்கிறார்களே தவிர்த்து மற்றபடி இது வந்து மன்னர் காலத்தில் இருக்கக்கூடிய மரபு.
அதை அந்த காலத்து மரபை இன்று வைத்துவிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வேறு விதமாக நாம் வந்து வரலாறை பேசுவது அப்படிங்கிறது வந்து தெளிவில்லாத வரலாற்று புரிதல். இதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக தேவேந்திரகுல வேளாளரை பற்றி தொல்லியல் ஆய்வாளர் காந்தி அவர்கள் என்ன பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் தமிழர் குடிகள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, கோயிலுக்கு உடைமையாக இருக்கும் நிலங்கள், அல்லது அரசனுக்கு உடைமையாக இருக்கும் நிலங்கள், அல்லது கோயில் பணிபுரிகின்ற மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கு இருக்கும், அல்லது படையில் சிறந்த சேனாதிபதிகளுக்கு இருக்கும். இது மாதிரி, அல்லது இந்த இரண்டு பிரிவுகளிலுமே அதிகாரிகளாக விளங்கிய, அதே நேரத்தில் சமுதாயத்தில் பல்வேறு ஊர் நிர்வாகத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற வேளாளர்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தான் நில உடைமை இருந்தது. மீதி சமுதாயத்தினுடைய பிற மக்கள் எல்லாருமே அந்த வேளாண் சமுதாயத்தின் நில உடைமை சமுதாயத்திற்கு இது நான் மேலே குறிப்பிட்ட இத்தனை வகைப்பினருக்கும் உரிய பணிகளை செய்பவர்களாக தான் மீதி எல்லாருமே இருக்கிறாங்க. கைவினைஞர்களாகட்டும், அல்லது உழவர்களாகட்டும், உழுகுடிகள் எல்லாருமே அவர்களுக்கு பணி செய்வர்களாக தான் இருக்காங்க. அப்போ இதில் உங்களுக்கு ரொம்ப இயல்பாக புரியும். முதல்ல சொன்ன ஒரு வகையினர் பொருளாதாரத்தில் சிறந்தவர்களாகவும் சமுதாய ரீதியில் உயர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க, கண்டிப்பாக அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பின்தங்கி தான் இருப்பாங்க. அது தவிர்க்க முடியாது. அப்போது இந்த பின்தங்கி இருந்தவர்கள்ட்ட நில உரிமை இல்லை. முதல்ல உழுகின்ற உரிமையும் அதில் பணி செய்கின்ற உரிமையும் இருந்தே தவிர நில உரிமை அவர்களுக்கு முதல்ல இல்லை. அந்த கேள்வி இருக்குது, நில உரிமை அவரிடம் இல்லை, நில உடைமையாக அவர்கள் வைத்து கொள்ளலை. அப்புறம் வேளாளர், தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்கள் வந்து நிலம் வைத்திருந்தார்கள் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. இப்படியான விஷயங்கள் சொல்லும்போது ஆதாரம் இருக்குங்களா? இப்போ பேசியிருக்க விஷயங்களுக்கும் நீங்கள் சொல்வதற்கான விஷயங்களுக்குமான ஆதாரங்களை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? நான் சொன்னது எல்லாமே கல்வெட்டு ஆதாரங்களுடைய அடிப்படையில் தான் நான் பேசியிருக்கேன். இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே. இப்போ நீங்கள் பேசும்போது தேவேந்திரகுல வேளாளர்னு ஒரு சொல்ல சொன்னீங்க. அந்த சொல்லெல்லாம் அப்போ இல்லை. வேளாளர் என்பவர்கள் அதாவது வேளாண்மைக்குரிய நிலங்களை உடைமையர்களாக உள்ளவர்கள் வேளாளர்கள், அவ்வளோதான். மற்றபடி தேவேந்திரகுல வேளாளர் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் சாதி அமைப்புன்றதில் வந்த சொற்கள். அதெல்லாம் நம்ம இதில் சேர்த்து பேசவே கூடாது. இப்போ தமிழர் குடிகளுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் எப்படி பல்லர்களுக்கு நெட்வொர்க் இவ்வளோ வலிமையாக இருக்கிறது, ஆரிய திராவிடம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏன் இவர்களுக்கு செயல்படுகிறது, திராவிட ஊடகம் ஏன் திட்டமிட்டே இங்கே இருக்கக்கூடிய வேளாளர்களை வெள்ளாளர் என்றும், இன்னொரு அதாவது ஆந்திரா ஒரிசாவிலிருந்து வந்த பல்லர்களை வேளாளர் என்றும் ஏன் பதிவு செய்கிறது, எதற்காக ஸ்ரீனிவாச ரெட்டி பாஜகவை சார்ந்தவர் 10 வருடமாக பல்லர்களுக்கு வேளாளர் பெயரை கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார். நாயுடு காலத்தில் எதற்காக இவர்களுக்கு பொய் வரலாறு எழுத வேண்டும், ஏன் இவர்களை ஊக்குவிக்க வேண்டும், ஏன் திட்டமிட்டே பாண்டியர்கள் இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் இவர்களை குடியமர்த்த வேண்டும், தமிழர் குடிகள் மீது எதற்காக இவர்களுக்கு இவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஒரு வன்மமும் இருக்கிறது, ஏன் இவ்வளவு பெரிய புத்தகமாக எழுதி இவர்கள் பின்னால் யார் இதையெல்லாம் செயல்படுத்துகிறார்கள், எதற்காக மூவேந்தர் மக்களாக இருக்கக்கூடிய வேளாளர், முக்குளத்தோர், பறையர்களை திட்டமிட்டே இவர்கள் புத்தகத்தில் இழிவுபடுத்த நினைக்கிறார்கள், இன்றும் பல வலையொலிகளை உருவாக்கி வேளாளர்களை ஏன் இழிவுபடுத்த முயற்சி செய்கிறார்கள். இது எல்லாமே மரபு ரீதியாக மரபு வழியாக இங்கே நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத வந்து தமிழர் குடிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வரலாற்றை பார்த்தால் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறது. இவர்கள் உருவாக்கிய அத்தனை பொய் வரலாறுகளும் எங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்றால் கோயமுத்தூர். ஐயா தேவாசீர்வாதம் தஞ்சாவூர், மீதமுள்ள அனைத்து புத்தகங்களும் கோயமுத்தூரை தலைநகரமாக கொண்டு அங்கே நாயுடுகளின் கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்று ஒட்டுமொத்த தமிழர் குடிகளுக்குமே தெரியும். அங்கே தமிழர் சமூகம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல்ல வந்து ஆய்வு மையம்ங்கிற மாதிரி வச்சு குருசாமி சித்தர் என்கிறவர் புத்தகமாக போட்டு இந்த வரலாறுகளை பரப்பியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த பல்லர்களையும் நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். இது ஒரு சிலர் செய்த சுயநல அரசியலுக்காக இன்று ஒட்டுமொத்த மக்களையும் வரலாறு என்கிற பெயரில் மூலசெலவை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதே உண்மை. பல்லர்கள் சொல்லக்கூடிய வரலாறு உண்மை. எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து உளவு பார்த்தார்கள். ஆமா, அது உண்மை.
ஆனால் அவர்கள் இறங்கி வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு மொழி, ஒரியா மொழியெல்லாம் உருவானதற்கு பிறகுதான் இவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து உளவு பார்த்து தங்களை காப்பு சவரா என்று அழைத்து கொண்டு, காப்பு சவரா ஆர் பல்லப்பு என்று அழைத்து கொண்டு சாதியாக உருவாகிறார்கள். இதுதான் நடக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? வெறும் 1000 ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு பழங்குடி கீழே இறங்கி வந்துவிட்டு தமிழர் மண்ணில் இவர்கள் சொன்ன அந்த வரலாற்றை வைத்து தமிழர்களுடைய திணை கோட்பாட்டோடு ஒப்பிட்டு அதை இதனுள் சேர்த்து தமிழர்களுடைய ஆதி வரலாறே இவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சித்தரித்து, நான் தான் மூவேந்தர் அப்படிங்கிற மாதிரி பேசி தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வரலாறும் இவர்கள் தான் என்று புத்தகம் எழுதி மற்ற தமிழர் குடிகளை நம்ப வைத்து சைவ சித்தாந்தத்தை ஒட்டுமொத்தமாக இவர்கள் தான் உருவாக்கினார்கள் என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி இன்னைக்கு வடுக ஆரிய திராவிடம் இவர்களுக்கு திட்டமிட்டே மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் செயல்படுகிறது என்றால் காரணம், தமிழர் குடிகளை விட பல்லர்களை விட இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் பல்லர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது தெள்ளத் தெளிவாகவே தெரியும். அதனால தான் தமிழர் வரலாறு தமிழர்கள் கிட்ட இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல்லர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி அவர்களையும் மூல செலவை செய்து அவர்களை வைத்து தமிழர் குடிகளுக்குள் சண்டையை மூட்டிவிட்டு அவர்கள் நிம்மதியாக அவர்கள் பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி. இங்கே ஒரு சாதாரண ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, மூவேந்தர் காலத்தில் அட்டவணை பட்டியலில், அதாவது இன்னைக்கு யார் மூவேந்தர் காலத்தில் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களை வைத்து இன்று திராவிடமும் ஆரியமும் பொய் வரலாறுகளையும் புனைப்பு வரலாறுகளையும் எழுதி அவர்களை தமிழர் குடிகளோடு மோதவிட்டு தமிழர்கள் அவர்களோடு சண்டை போடுறதுலேயே நேரத்தை கடத்துகிறார்கள். இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆரிய திராவிடர்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் பொருளாதாரம், தமிழர் வணிகம், தமிழர் நிலம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அரசியலை கைப்பற்றி கொண்டு நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை தமிழர் குடிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எப்படி வாகரிவாலா என்று சொல்லக்கூடிய நரிக்காரனை நரிக்குறவனாக மாற்றி குறவர் வரலாற்றை திட்டமிட்டே நரிக்காரனுக்கு மாற்ற நினைக்கிறார்களோ, அவரை அதாவது நரிக்காரனை எஸ்டி பட்டியலில் கொண்டு போய் சேர்த்து குறவர் தமிழர்களின் ஆதிக்குடியான குறவர் வரலாற்றை நரிக்குறவன் என்று மாற்ற நினைக்கிறார்கள். அதே கருத்தியல் தான் இன்னைக்கு பல்லர்கள் என்கிற ஒருவர்களை உருவாக்கி அவர்கள்தான் தமிழர்களின் ஆதி வரலாறுங்கிற பேரில் வேளாளர் வரலாற்றை அவர்கள்கிட்ட புகுத்த நினைக்கிறாங்க. இப்போ நரிக்காரன் மராட்டிய காலத்தில் வந்தான். அதே மாதிரி பல்லர்கள் பல்லவர் வீழ்ச்சிக்கு அப்புறமும் சோழர்கள் பல்லவர்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணதுக்கு அப்புறமும் பாண்டியர்கள் சோழர்களை காலி பண்ணதுக்கு அப்புறமும் இந்த 800லேருந்து 1200க்குள்ள இந்த மாதிரி அவர்கள் குடியேற்றம் இங்கே நடந்திருக்கலாம். ஏன் இப்போ நாயுடுக்குள்ள, அதாவது விஜயநகர காலத்தில் கூட அவர்கள் நாயுடுவோட வந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஒரு காணொலியாக பார்த்துருப்பீங்க. பல்ல குடும்பன் என்கிற ஒருத்தரை கம்பளத்து நாயுடு குலதெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது பல்வேறு காலகட்டத்தில் குட்டி குட்டியாக குடியேற்றம் நடந்திருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தமிழர் வரலாறை யாரும் ஆட்டைய போட முடியாது. இனி அது நடக்காது. தெளிவாகவே தமிழர்கள் வரலாறுகளை பார்க்க ஆரம்பித்து விட்டோம். நான் தமிழன் என்று சொல்லிக்கொண்டு இனி இந்த நிலப்பரப்பில் யாரும் பொய் வரலாறு சொல்லி ஏமாற்ற முடியாது என்பது தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய பிற இனத்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழர் குடிகள் தயவு செய்து இனியாவது நேர்மையோடு நியாயமாக எது உண்மை எது பொய் என்று பகுத்தறிந்து நீங்க அதற்கு ஆதரவு தாங்க. இப்ப தமிழ் தேசியவாதிகள் சரியாக நேர்மையாக நிறைய விஷயத்த பேச முன்வராததுனால தான் இது போன்ற பொய் வரலாறுகள் தொடர்ந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நீங்க அவர்கள் வரலாறை ஊக்குவிக்க அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது போல்தான் மறைமுகமாக செயல்படுகிறீர்கள். இதனால் அழியப்போவது என்ன அப்படின்னா தமிழர்களுடைய இன வரலாறு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே யாரும் வேளாளர் என்கிற ஒரு காரணத்திற்காக இதை கதறி கதறி பேசல. வேளாளர் வரலாறு என்பது தமிழர்களுடைய வரலாறு. அந்த தமிழர் வரலாறை யாரும் அழித்துவிடக்கூடாது, மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக தான் இன்ன வரைக்குமே இந்த விடயத்தை விடாம புரிதலை ஏற்படுத்துவதற்கு பல்லர்களுக்கும் சரி தமிழர் குடிகளுக்கும் சரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனியும் தொடர்ந்து பேசதான் போறேன். தயவு செய்து உண்மையான வரலாறுகளுக்கு ஆதரவு தாங்க. பல்லர்கள் பாண்டியர்களும் கிடையாது, மூவேந்தர் மரபும் கிடையாது, வேளாளரும் கிடையாது, தமிழர் நிலத்தில் தமிழராக இருந்த உழவர்களும் கிடையாது என்பதை நிதர்சனமான உண்மை. இவர்கள் 1000 வருடத்திற்கு முன்னாலதான் சவரா என்கிற ஒரு மரபினர் மலையிலிருந்து கீழே இறங்கி தன்னை பல்லப்புவாக மாற்றிக்கொண்டு உளவு பார்க்க ஆரம்பித்து அதன் பிறகு நடந்த படையெடுப்பால் தமிழர் நிலத்திற்குள் வந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றை படித்தால் தெளிவாக தெரிகிறது. இனியும்
தமிழர் நிலத்தில் நான் வேளாளர், பாண்டியர், அது இதுன்னு சொல்லிட்டு பல்லர்கள், தயவு செய்து பொய் வரலாறுகளை பேசாதீர்கள், எழுதாதீர்கள். அப்படி எழுதினீர்கள் என்றால் அது உங்களுக்குத்தான், உங்கள் மீது வைக்கின்ற பார்வைதான் மற்ற தமிழர் குடிகளுக்கு தவறாக எழும். இதனால் பாதிக்கப்பட போவது நீங்கள் கிடையாது, உங்கள் வருங்கால தலைமுறையினர். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழர் குடிகள் அரசியல் யாரையும் எதிரியாக பாவிக்கவில்லை. நேர்மையாக நடந்தால் அனைவரும் நண்பர்களே, சகோதரர்களே. அதற்காக முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காகவும் உங்கள் உரிமைக்காக தமிழர் குடிகள் அரசியல் குரல் கொடுக்கும். ஆனால் நீங்கள் திட்டமிட்டே தமிழர் வரலாற்றை அழிக்க நினைத்தீர்கள் என்றால் ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது, சகித்து கொள்ளாது, எதிர்த்து தான் நிற்கும், கேள்வி கேட்கும். தமிழர் வரலாறை காப்பதற்கு அனைத்து விடயங்களையும் செய்யும் என்பதை ஒட்டுமொத்த தமிழர் குடிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர் குடிகள்.